வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வரும். நீங்கள் விரும்பும் ஆண் ஒரு சில வாரம் அல்லது மாதங்கள் உங்களிடம் சரியாக பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உங்கள் மீது அப்போது இருந்த காதல் இப்போது இல்லை என்று அர்த்தம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக உங்கள் கூட சரியாக பேசாமல் இருக்காங்க அல்லது ஒரு சில வாரங்கள் பேசாமல் இருக்காங்க அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் 2 மந்த்துக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பேசிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாறிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் தேடி போய் பேசக்கூடாதுங்க, அவங்களே உங்களை தேடி வந்து பேசலைன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பேசுகிறீங்க, அவங்க அதனால் பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்கவே கூடாது. அவங்களா உங்களை தேடி வரல அப்படின்னா நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற அர்த்தம். அதை நீங்கள் புரிச்சுக்கோங்க. அது பிரேக்கப்பாக கூட போய் முடியலாம். ஸோ இருக்குது. நீங்கள் விரும்பும் பெண் அல்லது ஆண் உங்களை அதிக நாட்கள் பிளாக் செய்து பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் வேறு ஒரு நபர் வந்திருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, உங்களை ஒரு டைம் பிளாக் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையிலையோ இல்லை சும்மா ஏதோ கோவத்திலையோ பிளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை அன்பிளாக் பண்ணவே இல்லை, முக்கியமாக சொல்லணும்னா அவங்க கூட அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னால கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒருத்தவங்க வந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நஞ்ச வாய்ப்புகளுங்க, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு டைமில் இப்படி நடந்துச்சுன்னா நிச்சயம் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதா அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரும்பும் நபர் உன்னிடம் ஒரு முறை எனக்கு நீ வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்றால் நிச்சயம் ஒரு நாள், இல்லை என்றாலும் ஒரு நாள் அவர்கள் உங்களை வாழ்க்கையை விட்டு செல்வது உறுதி. சிம்பிளாக நான் சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் உங்களை வேணாம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறமா ஒரு சில தினங்கள் போகும்போது அவங்க உங்களை வேணான்னு சொல்ல தான் செய்வாங்க. காரணம், அவங்களுக்கு நீங்கள் வேணாம், அவங்க உங்களை வேணான்னு சொல்லும் போது நீ விட்டுட்டு போயிடுங்க. அப்போது அவங்கள பிடிச்சி கெஞ்சி அழுது கஷ்டப்பட்டு இல்லாமல் நடக்க முடியாது, நீ இல்லைனா செத்து போயிடுவான், அப்படி இப்படின்னு ஒரு இளவு மாதிரி டைலாக் பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அசால்ட்டாக சொல்லுவீங்க, அப்புறம் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியணும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, மனசுக்குள்ள அந்த வலிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் உண்மையான ஒரு விஷயம் தான். பட் வேறு வழி இல்லையே, அப்சர்வ் பண்ணித்தானே ஆகணும். நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி அவரிடம் தவறாக கூறும் பொழுது அவர்கள் சிரித்து கொண்டும் அல்லது மற்றவர்கள் கூறியதற்கு எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தார்கள் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு உண்மையான காதல் இல்லை என்று அர்த்தம். நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண்ணை உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தாராளமாக பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டை உங்களுக்கு தெரியும்னா அவங்களை கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பற்றி கேவலமாக, ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்ககிட்ட கேவலமாக பேச சொல்லுங்கள். அது ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஆணாக இருக்கலாம், யாருக்குனாலும் சரி கால் பண்ணி. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட விரும்பக்கூடிய ஒரு பொண்ணுக்கு என்னோட ஃப்ரெண்டை வச்சு நான் பேசுகிறேன், என்னை பற்றி தப்பாக பேச சொல்லி. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பொண்ணு ஒரு நிச்சயமாக என்னோட லைஃப் இருக்க போகிறது. அண்ட் உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விட்டு கொடுத்துக்க மாட்டா. நீங்கள் விரும்பும் பெண் உங்களிடம் நீயே என்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறினார்கள் என்றால் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் உங்களை விட்டு செல்வார்கள். அதிக வாய்ப்புகளும் உள்ளன. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க உங்களை விரும்புகிறாங்க, நீ ஏனை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போட மாட்டேன்னு ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஆணோ சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அந்த டைமில் உங்களை விட்டுட்டு போவாங்க. அது உறுதி. அது என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி. ஸோ இது நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல கோவம் வரும். எனக்கு பிடிச்சவங்களை பற்றி எப்படி தப்பாக பேசலாம், எப்படி பேசலான்னு சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ. பட் உங்கள் மேலே உண்மையான அன்பு இல்லை, பாசம் இல்லைன்னா யார் என்னமோ பேச போகிறாங்க, நமக்கு வந்து அவனோட லைஃப் அப்படின்ற மாதிரியும். அண்ட் இம்பார்ட்டன்ட், மற்றவங்கள்ட்ட நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துல பேசலை. ஒருத்தங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லும்போது நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை உண்மையை பேசாமல் சிரிச்சுக்கிட்டோம் அண்ட் கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது சாதாரண விஷயம் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெண்டு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வேறு வீடியோவில் பார்க்கலாம். சீதடா பாய்.